வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம முடிச்சூர் லட்டு கடலை மாவு யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த வகையான மாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கலரும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்க மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம். இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காம வெளியில் வச்சிருந்தாலே கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா அலசிட்டு தண்ணியெலாம் வந்து நல்லா இருத்துட்டு அதுக்கப்புறமேல தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. மதியம் சாயந்தரமாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, காலைல பண்ணுற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் பார்த்துட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நல்லா பழுத்த வாழைப்பழம் வந்து செவ்வாழை, அப்படி இல்லைனா நேந்திர வாழைப்பழம், அப்படி இல்லைனா நீங்கள் மஞ்சள் வாழைப்பழம் கூட நல்லா பழுத்தது கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து நல்லா இந்த மாதிரி வெட்டிட்டு இதில் தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே விடாதீங்க. எக்ஸ்ட்ரா எந்த பொருளும் ஆட் பண்ணாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. இது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அதோட டேஸ்ட் வந்து இந்த லட்டு டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். அதனால் வந்து இதை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா வந்து உருகுனதுக்கு அப்புறமேலு முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ரொம்ப வந்து பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன பீட்ரூட்டாக இருந்தால் ஒரு பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. இந்த அளவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரினா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பெரிய பீட்ரூட் இருந்தால் ஒரு பாதி அளவு எடுத்துக்கோங்க. நல்லா அதை வந்து நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமேலு நல்லா இந்த மாதிரி நெய்யில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட் கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம வாழைப்பழம் அரைச்சி வச்சிருந்ததில்ல அதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த வாழைப்பழத்தை சேர்க்கும்போது தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் பண்ணாதான் உங்களுக்கு 3 நாளாவது கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணி எந்த இடத்துலையும் ஆட் பண்ணிடாதீங்க. ஆட் பண்ணாமல் இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த பனானாவில் இருக்க பச்சை வாசனை வந்து நல்லா வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் வதக்கினாலே கொஞ்சம் நல்லா வந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். அந்த டைம் வந்து ரவை வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ரவை வந்து சேர்த்துக்கோங்க. ரவையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இதில் நெய் இருக்கிறதுனால அதுலேயே நல்லா வந்து வறுபட்டுரும். இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ரவை எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா நம்ம வந்து லட்டு மாதிரி பண்ண போகிறோம். அதனால் வந்து அந்த பக்குவத்துக்கு ரவை வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்படும். அதனால் வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட்டு வந்து ஜவ்வரிசியை நம்ம அப்படியே வந்து நம்ம ஆட் பண்ணிட முடியாது. தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அமுக்கி ஃபில்டர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியில் வரும். இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் வந்து அதில் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஜவ்வரிசியை நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேர்த்த நெய் வந்து கொஞ்சம் நல்லா அந்த ரவை வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கிச்சு. அதனால் வந்து நெய் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பசையாக இருக்கும்போது அதுக்கப்புறமேல ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவசரப்பட்டு 2 மணி நேரத்துலேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிடாதீங்க. நமக்கு சாப்பிட்றதுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. நல்லா ஊறினா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப ஃபுல்லாகவே நமக்கு வேஸ்ட் ஆகிடும். நமக்கு நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பீட்ரூட்டோட இந்த வந்து நம்ம ஜவ்வரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும். பீட்ரூட் கொஞ்சம் நல்லா வந்து உடஞ்சி அப்படியே நல்லா வந்து கலர் கொடுக்கும் நமக்கு. இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த கலரும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலருக்கு இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேலே நம்ம ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை ஆட் பண்ணாதீங்க, வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் பொறுத்த வரைக்கும் 300 கிராம் அளவு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெல்லம் வந்து நீங்கள் வந்து மண் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபில்டர் பண்ணி தண்ணியாக வந்து ஃபில்டர் பண்ணி அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் பாவு வெல்லம் கூட நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறது பாவு வெல்லம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அப்படியே சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேலு உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெல்லம் நல்லா உருக்கி அதுக்கப்புறமேல் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்லா அந்த சூட்லேயே வச்சு நல்லா வந்து கிளறி விடுங்க. உங்களுக்கு வந்து அந்த வடை சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்து கட்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கிளற பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரண்டிலேருந்து அப்படியே பொத்துன்னு விழுவணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேல நம்ம வந்து முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து உருண்டை பிடிக்க முடியாது, கொஞ்சம் ஆற வச்சு பிடிங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஆற வச்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க பக்குவத்துக்கு வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. அதே மாதிரி ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. ரொம்ப ஜில்லுன்னு வந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கரண்டியில் அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வாழைப்பழம் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வாழைப்பழம் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். அதனால் வந்து வாழைப்பழம் சேர்த்தே ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். எந்த இதுவும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இந்த பக்குவத்துக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் நமக்கு.
உருண்டை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இறுக்கமாக இருக்கும் நல்லா லட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.